இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். முதல்ல ஒரு வீடியோ பாருங்க. மோடி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மட்டும் பாஜகவிற்காக இந்தியாவில் 620 புதிய அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு அலுவலகத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடிகள் இதற்கு பின்னால் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு RSSக்கு பல்லாயிரக்கோடிக்கணக்கான கட்டிடங்கள் அங்கங்கே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எங்கிருந்து பணம்? இப்போ ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை கண்டுபிடித்திருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர். அவர் சத்தியம் டிவியில் வேலை செய்யக்கூடிய அரவிந்தாக்ஷன் என்று சொல்லக்கூடிய நபர். அவர் பொறுப்பாசிரியராக இருக்கிறார்னு நினைக்கிறேன். இரவிலெல்லாம் டிபேட் நிகழ்ச்சியை அவர் தான் தொகுத்து வழங்குகிறார். அவர் மோடியினுடைய ஃப்ராடுத்தனத்தை, பாஜக RSS கும்பலுடைய கொள்ளையை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது என்ன கொள்ளை, புதுசாக என்ன கொள்ளை அப்படின்னு நீங்கள் ஆவலாக கேட்கலாம். சொல்கிறேன், கேளுங்க. 2021 டிசம்பர் முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில், அதாவது NarendraModi.in மற்றும் நமோ இப்படிங்கிற செயலிகள் மூலமாக நன்கொடைகளை சேகரிப்பதற்கான ஒரு பெரிய நிகழ்வுக்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய JP நட்டா வாஜ்பாயினுடைய பிறந்த தினத்தில் தான் மைக்ரோ டொனேஷன் என்கிற பேரில் அந்த திட்டத்தை அறிமுகம் செய்கிறார். இதில் பாஜக கட்சி அதனுடைய செயல்பாடு, இதனை வலுப்படுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் இந்த செயலின் மூலமாக நன்கொடைகள் அளிக்கலாம். ஒருவேளை பிஜேபிக்கு கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, மோடிக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா பெரும்பாலானவன் கொடுக்க மாட்டான். மோடிக்குனாலே கொடுக்க மாட்டான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். RSSக்குனா கொடுக்க மாட்டான். அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, கிசான் சேவா, இது மாதிரியான திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அல்லவா. இந்த திட்டங்களுக்கு இதனுடைய தளங்கள் மூலமாக நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். இப்போ மக்கள் என்னென்னா, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு நல்லது ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. கிசான் சேவா, இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது விவசாயிகளுடைய நிலைமை என்னன்னு தெரியும். ஆனால் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எந்த விதமான சிந்திக்காத பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிசான் சேவாவுக்கு பல ஆயிரங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இப்படி இந்த திட்டங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பல நன்கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நன்கொடையினுடைய துவக்கமாக பிரதமர் மோடி ஒரு 1000 ரூபாய் போட்டு இதை துவக்கி வைத்தார். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அரவிந்தாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே போய் இதில் என்ன நடக்குது, இப்போ நான் பணம் கட்டுறேன், கிசான் சேவாவுக்கு பணம் கட்டுறேன், அது கிசான் சேவாவுக்கு தான் போகுதா, அந்த கிசான் சேவாவில் போன பணம் கரெக்டாக விவசாயிகளுக்கு தான் போயிருக்கா, இப்படிங்கிற தகவலை கேட்டு ஒரு விஷயத்தை அணுகியிருக்கிறார். இப்போ தான் தெரியுது, இது எந்த திட்டத்திற்காகவும் போகவில்லை. பாஜக என்கிற கட்சிக்கும் பாஜகவினுடைய தலைவர்களும் இந்த பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. இன்றைக்கி இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு. இதற்கும் பிரதமருக்கும் பிரதமர் அலுவலகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த நமோ செயலின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்களே, அதில் 1000 ரூபா போட்டு தானே மோடி போட்டு தானே இதை ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அதை மோடியை கேள்வி கேட்கலாம்னா, மோடிக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல்ட்டி அடித்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் கொள்ளையை பாஜக எப்படியெல்லாம் அடிக்கிறது என்று. உங்களுக்கு சமீபத்தில் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் 1000 ஏக்கர் நிலம் ₹1 அதானிக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஏன் இந்த அளவிற்கு மிகப்பெரிய கொள்ளை, உலகமே பார்த்திராத கொள்ளையை RSSும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிறாங்க இல்லையா இந்தியாவில், அது ஏன் இவங்களுக்கு பத்தலை? இன்னும் ஏன் அவங்க கொள்ளையடித்து கொண்டே இருக்கிறார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சி அமைக்கலை.
ஆட்சி அதிகாரத்தை நேர்மையாக அணுகாமல் இருப்பவர்கள் அதை தக்க வைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பணம் தேவைப்படுகிறது. பணம் இருந்தால் தான் அதை தக்க வைக்க முடியும். அப்போ பணத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர்றது? அப்போ இது போன்ற பித்தலாட்டங்களில் தொடர்ந்து ஈடுபடுவது அது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தல் பத்திரம் எலக்ட்ரால் பாண்ட் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தார்கள்? உச்சநீதிமன்றமே அம்பலப்படுத்தியது. இது மிகப்பெரிய அளவிலான ஊழல். இதை எல்லாரும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் செஞ்ச மோடியோ பாஜகவினுடைய ஆட்களையோ தண்டிக்காமல் அந்த ஜட்ஜி போயிட்டார். சந்திரசூட் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, பிஎம் ஃபண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பொதுமக்களுக்கு அதில் எவ்வளோ ரூபாய் வருது என்ன வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அதெல்லாம் காட்டவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக A to Z பெரும் கொள்ளையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ மூலமாக எத்தனை பெண்கள் இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். கிசான் சேவா மூலமாக எத்தனை விவசாயிகள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் ஒரு பக்கம் தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். எல்லாவற்றையும் பெருமுதலாளிகளுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமுதலாளிகள் கொடுக்கக்கூடிய எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு மக்களை வதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாஜகவினுடைய ஆட்சியினுடைய லட்சணம். பெரும் கொள்ளை நடந்திருக்கிறது. இவர்கள் ஆட்சி என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு இவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறையில் இருப்பார்கள். இந்த கட்சிக்கே தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு மக்கள் விரோத செயல்களை பாஜக செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. அரசு திட்டங்கள் பெயரில் நிதியை திரட்டி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பாஜகவினுடைய இந்த செயலை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஊடகவியாளர் சத்தியம் தொலைக்காட்சியின் ஊடகவியாளர் அரவிந்தாக்ஷனுக்கு இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.